அன்பான நேயர்களே, காலை வணக்கம். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பில் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனோ மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது சூரனும் வெற்போன் அவன் கால்பட்டடிந்தது எங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயல் கையெழுத்தே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று மங்களவாரம், முருகனுக்கு உகந்த நாள். தாய் பராசக்தியை வழிபடக்கூடிய இந்த தை செவ்வாய் ரொம்ப விசேஷமான நாள். ஆடி வெள்ளி தை செவ்வாய்ன்னு சொல்கிறது. ஆனால் இப்போ எல்லாரும் வெள்ளிக்கிழமை சிறப்பாக கொண்டாடுறாங்க. ஆடியிலே வெள்ளிக்கிழமை, தை மாதம் செவ்வாய்க்கிழமை போவார். தை செவ்வாய் ரொம்ப விசேஷம். தை செவ்வாய் அன்றைக்கி வைத்தீஸ்வரம் கோயிலில் போய் சாமி தரிசனம் பண்ணால் ரொம்ப பவர்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை அருமையான நாள். அன்பு சார்ந்த பெரியவர்களை, தை மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இந்த சஷ்டி தீதி காலையில் 7:56 வரை இருக்குது. முருகனுக்கு உகந்த தீதி. அடுத்து சப்தமி தீதி. அஸ்வினி நட்சத்திரம் ராத்திரி 12:55 வரை இருக்குது. பின்னாடி பரணி நட்சத்திரம். சித்த யோகம். ராகு காலம் செவ்வாய்க்கிழமை எப்போதுமே 3 to 4:30. யமகண்டம் காலையில் 9 முதல் 10:30. குளிகன் 12 முதல் 1:30. சூலம் செவ்வாய்க்கிழமை வடக்கு சூலம். பரிகாரம் பால். அன்பு சார்ந்த நேயர்களே, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று மகரத்தில் சூரியன் இருக்கிறார். இன்னும் ஒரு வாரத்துக்கு எல்லாம் இருப்பார். அப்புறம் கும்பத்துக்கு போயிடுவார். மாசி பிறக்க போகுது. அதில் அன்பு சார்ந்த நேயர்களை, இந்த மகரத்தில் சூரியனும் புதனும் ஒன்றா இருக்குது. சந்திரன் மேஷத்துக்கு போயிட்டார். அஸ்வதி நட்சத்திரம் வந்ததுனால மேஷத்துக்கு போயிட்டார். ஒரு 2 நாளைக்கு அங்கே தான் இருப்பார். அதனால் அவர் செவ்வாய் மிதுனத்தில் இருக்கார். குரு பகவான் ரிஷபத்திலே இருக்கார். சித்திரை 28 வரை இங்கே தான் இருப்பார். சுக்கிரன் மீனத்தில் போய் உச்சம் பெற்றிருக்கார். சனி பகவான் கும்பத்தில், ராகு மீனத்தில், கேது கன்னியில். அன்பான நேயர்களை, இன்று ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது, ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் எப்படி இருக்கிறது. மேஷ ராசிக்கு குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கு. அந்த மேஷ ராசியிலே 4 கூடிய சந்திரன் இருக்கார். 11 சனி பகவான் இருக்கார். இது 2 மேஷ ராசிக்கு நல்ல பலன். நல்லதெல்லாம் நடக்கும், நல்ல காரியம். 10 சூரியன் இருக்கார். இதெல்லாம் நன்மை. அதனால மேஷராசி என்பவர்கள்லாம் கவனமாக, ஜாக்கிரதையாக, நிதானமாக நடந்து கொள்ளுவோம். உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதாவது என்னுடைய ஒரு கருத்து என்னன்னு கேட்டால், ஓஹோன்னு இருப்பீங்க, கொட்டோன்னு கொட்டும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. நல்லது நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகும். நீங்கள் வீட்டில் படுத்து கிடந்தீங்கன்னா கொண்டாந்தெல்லாம் கையில் கொடுக்காது. நம்முடைய செய்கின்ற முயற்சிகள், நம்முடைய காரியங்கள் பலிதமாகும். இது நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் அந்த கருத்தெல்லாம் எனக்கு சம்மதம் இல்லை. ஏன்னா இது வாழ்க்கையில் நம்ம அனுபவம் தந்த பாடம் என்று சொல்வது. கடுமையாக நாம் உழைத்து கொண்டிருக்கிற போது, முயற்சி செய்கிற போதே நமக்கு நேரம் சரியில்லைன்னா எல்லாமே விரயமாயிடும். அப்படி இருக்கோ, அது நல்ல நேரம் வந்தால்தான் நம்முடைய உழைப்பு பயன் தரும். நேரம் சரியில்லைன்னா உழைப்பு பயன் தராது. அதனால் அன்பான நேயர்களை, கவனமாக ஜாக்கிரதையாக நடங்கோ. உங்களுக்கு நேரம் நன்றாக இருக்கிறது. ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு பிரச்சனைக்குரிய நேரம். அமைதியாக பொறுமையாக இருக்கும். கவனமாக இருக்கும். தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும்.
அதனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடாதீங்க. உங்களுக்கு வந்து சனி பகவான் 10ல் இருக்கார், ராகு பகவான் 11ல் இருக்கார், சுக்கிரனும் 11ல் இருக்கார். இதெல்லாம் உங்களுக்கு நன்மை. அடுத்தபடியாக மிதுன ராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 12ல் இருக்கார், 10ல் ராகு இருக்கு. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு பலமாக இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் விரயங்கள் நடக்கும். இருந்தாலும் 5 கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வருமானம் வரும். 10ல் ராகு வேறு இருக்காது. வருமானம் வந்து செலவு வந்தால் தெரியாது, அதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்க, டென்ஷன் இல்லாமல் நடந்து. அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு ராசிநாதன் வந்து உங்களுக்கு பலமாக இல்லை. உங்களுக்கு குரு பகவான் வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா 11ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 10ல் இருப்பார். ஆனால் சந்திரன் 10ல் இருப்பது தொழிலுக்கு நன்மைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. நன்மைகள்லாம் நடந்து வரும், லாபம் தரும். செய்கின்ற தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடையும். நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்கும். அதனால் கவனமாக செயல்படும்போது நல்லதே நடக்கும். சிம்ம ராசி என்பவர்களே, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளணும். 10ல் குரு பவுசை குறைப்பான். பவுசை என்றால் நம்முடைய நிலைமையை குறைச்சி காட்டுவான் என்று சொல்வார்கள். அதனால் அன்பான நேயர்களை, நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக, கரெக்டானவங்க தான் நீங்கள், நேர்மையானவங்க, கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கெட்ட பேர் வர்ற மாதிரி எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க. கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார், அருமையான இடத்துல இருக்கார். சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். இதெல்லாம் ஒரு பெரிய அமைப்பு. கன்னிராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும், நல்ல காரியம் பூரா நடைபெறும். உங்களுக்கு எல்லா காரியமே ஒரு ஆள் பண்ணிட முடியுமான்னா அது முடியாது, நிச்சயமாக முடியாது. ஏன்னா அதுக்கு தகுந்த சூழ்நிலை வேணும், அதுக்கு தகுந்த பொருளாதாரம் வேணும். வீடு கட்டி கல்யாணம் பண்ணிட முடியுமா? அது எல்லாராலையும் முடியாது. ஒரு சிலரால் முடியும். பொருளாதாரம் நிறைய இருந்தால் வீடு கட்டலாம், திருமணம் பண்ணலாம். அப்போ ஒருத்தரால் தான், ஒரு சிலரால் தான் முடியும். ஏதாவது ஒன்று தான் பண்ண முடியும், எல்லாராலையும் ஒன்று தான் பண்ண முடியும். ஒரு சிலர் வேணால் அதை பண்ணலாம். அதனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக நடக்கும். துளாராசி என்பதிலே உங்களுக்கு அஷ்டம குரு. எந்த காரியத்தையும் புதுசாக செய்யாதீங்க. புதுசாக செஞ்சுவிட்டு குரு 8ல் இருக்கு, அட்டம குரு என்னையை தடுத்து பிடிச்சி என்னை முன்னேறவே விட மாட்டேங்குது அப்படின்னு குரு மேலே குறைய சொல்லாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். சித்திரை 28 வரையும் இருக்கும். அதுக்கப்புறம் சித்திரை 28ஆம் தேதி மத்தியானம் 1 மணிக்கு மேலே குரு பயிற்சி இருக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் நன்றாக இருக்கிறது. 7ஆம் இடத்துல இருக்காது. திருமணம் நடைபெறும், நல்ல காரியங்களாக செய்யலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நடக்கும். அதனால் பொறுமையாக, நிதானமாக, அவசரம் இல்லாமல் காரியத்தை செய்வோம். அன்பான தனுசு ராசி என்பவர்களே, திறமையானவங்க நீங்கள். அவங்க எல்லா திறமையும் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இப்போ குரு சரியில்லை, ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் சிரமப்படுத்தும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு சனி பகவான் 3ல், ராகு பகவான் 4ல். இது ரெண்டும் உங்களுக்கு நல்ல திருப்திகரமாக இருக்காங்க. அதனால் ஜாக்கிரதையாக காயம் நட்டுங்க, நல்லதே நடக்கும். பார்த்து கவனமாக செய்யுங்க. அடுத்து மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7ரையுடைய காலம் இருக்கிறது. என்ன ஒரு 16 மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு 7ரைச்சனுடைய காலம் வந்து முடிய போகிற நேரம். இந்த முடிய போகிற நேரத்தில் ஏதாவது கொஞ்சம் சிரமத்தை காட்டி விடுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க 7ரை சனி முடியும் போது நல்லது செய்வான்னு சொல்லுவாங்க. 7ரை சனியில் முடியும் போது நல்லது செய்ய மாட்டாங்க. சனி தசை போகும்போது தான் நல்லது செய்வாங்க. சனி தசையில் தான், அந்த சனி தசம் 19 வருஷம் 17 வருஷம் பாடாப்படுத்திட்டு நல்ல திசையாக இருந்தால் நல்லது பண்ணும். இப்போ கன்னியா லக்னம், துலா லக்னத்துக்கெல்லாம் சனி நல்லது பண்ணுவான். மிதுன லக்னத்துக்கு, ரிஷப லக்னம் தான் சனி நல்லது பண்ணுவான், கெடுதல் பண்ண மாட்டான். இப்போ சிம்ம லக்னமாக இருந்தால் தொந்தரவு பண்ணுவான். விருச்சிக லக்னமாக இருந்தால் தனுசு லக்னமாக தான் தொந்தரவு பண்ணுவான். அதனால் அவங்க கடைசியில் அந்த 2 வருஷம் கொஞ்சம் நன்மையை பண்ணுவாங்க. அப்படின்னால அந்த மாதிரி ஒரு கருத்து உண்டு. அதனால் இப்போ 7ரை சனி இருக்கிறது, பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கும்பராசி என்பதில் உங்களுக்கும் 7ரை நடக்குது.
அதனால் நீங்களும் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு மற்ற கிரகங்கள்லாம் பலமாக இல்லை. அன்பான மீன ராசி என்பதில் உங்களுக்கும் வந்து சரியில்லை. உங்கள் ராசியில் வந்து 2 கிரகம் இருக்குது. அந்த 2 கிரகமும் இருக்கக்கூடாது. உங்கள் ராசியில் சுக்கிரன் வந்து உச்சம் பெற்றிருக்காரு. இந்த சுக்கிரன் அட்டமாதிபதி. அவர் உச்சம் பெற்று உங்கள் ராசியில் இருப்பது உங்களுக்கு காரியங்களை தடைப்படுத்துவார். இருந்தாலும் குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு நன்மை உண்டு. ரொம்ப சிரமப்பட்டு நீங்கள் காரியத்தை நகட்டணும், நல்லது நடக்கும். கடவுள் வந்து உங்களுக்கு நல்ல வழி பண்ணுவார். அதனால் மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்களை 7.5 சனியுடைய காலம் இருக்கிறதுனால நீங்கள் சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி பத்திரம் கிடச்சதுன்னா அர்ச்சனை பண்ணுங்க. கோடரி திருப்பதியும் பாராயணம் செய்யுங்கள். இதெல்லாம் செஞ்சுட்டே வாங்க. ஏதோ ஒரு பாடலாவது பாராயணம் பண்ணுங்க. 11 பாடல் சனிக்கிழமை காலை மாலை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. கோடரி திருப்பதியும் ஞானசம்பந்த பெருமான் இயற்றியது. நவக்கிரகங்களுடைய தாக்கம் நம்மகிட்ட வந்து வராது. அந்த பாடலை நம்ம வந்து பாராயணம் பண்ணோம்னா நமக்கு வந்து நல்லது நடக்கும். இறை அருள் நமக்கு நல்லது செய்யும். அன்பான நேயர்களை, அதாவது நேற்று நம்ம என்ன பார்த்தோம்னா ஏக ராசி என்ற ஒரு தலைப்பில் நேற்று நாம் பார்த்தோம். இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த யோனி பொருத்தம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அது இல்லாமல் கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது. அந்த கேள்விக்கு இப்போ நான் ஒரு பதில், எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்கிறேன். அதாவது யோனி பொருத்தம் என்றால் என்ன என்று சொன்னால், உடல் சேர்க்கை. அந்த யோனி பொருத்தம் வந்து குடும்ப வாழ்க்கை, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வதற்குரிய அமைப்புகள். இது வந்து அந்த யோனி பொருத்தம் நன்றாக இருந்தால் இந்த ஆணும் பெண்ணும் சேர்க்கை வந்து நன்றாக இருக்கும். சிரமம் இருக்காது, கஷ்டம் இருக்காது, திருப்தியாக இருக்கும். கணவன் மனைவி சேர்கின்ற பொழுது, அவர் ஆணும் பெண்ணும் சேர்கின்ற பொழுது சந்தோஷமாக நிறைவாக சேரணும். அந்த சேர்க்கை இல்லைன்னா அது வந்து அது அவ்வளோ தூரம் அது வேறு மாதிரி நினச்சிட்டு காமம் என்று நினச்சி கொண்டு சேர்ந்தால் அது பேர் சேர்க்கை இல்லை, அது ஆடு மாடு மாதிரி தான் அது. அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அன்போடு கணவன் மனைவி 2 பேரும் ஒருங்கிணைந்து சந்தோஷமாக சேருவிடணும். அப்படி ஒரு மனநிலையில் சந்தோஷமாக சேர்கின்ற பொழுது குழந்தை ஏற்பட்டால் நல்ல அறிவான குழந்தை ஏற்படும். இது யோனி பொருத்தம். இந்த யோனி பொருத்தம் இல்லாமல் சேர்க்கலாமா அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இந்த யோனி பொருத்தத்தில் சில கருத்துக்கள்லாம் இருக்குது. இதில் இந்த மிருகங்கள்லாம் போட்டு யோனி பொருத்தத்துக்கு சொல்லி வச்சுருக்காங்க பெரியவங்க. அதாவது ஆடு மாடு இந்த மாதிரி என்னென்ன மிருகங்கள்லாம் சேர்க்கக்கூடாது. பசு புலி பகை, யானை சிங்கம் பகை, எலி பூனை பகை, பாம்பு கீரி பகை, ஆடு குரங்கு பகை, எருமை குதிரை பகை, இவையெல்லாம் பகை. இந்த மிருகங்களை சேர்க்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த மாதிரி இருக்கிற போது இந்த மாதிரி வந்தால் சேர்க்கலாமா அப்படின்னா, இப்போ யானை சிங்கம் பகை, கண்டிப்பாக அந்த யானையும் சிங்கத்தையும் சேர்க்கப்படாது தான். அந்த சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வந்து திருப்தியாக இருக்காது. அதுவும் பெண் யானை ஆண் சிங்கமாக இருந்தால் சுத்தமாக சேர்க்க விடாது அப்படின்லாம் ஒரு கருத்து இருக்குது. அப்போ இப்போ எலின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த பெண் வந்து எலி, யானை வந்து ஆண் வந்து யானை சேர்க்கலாமா? இங்கே தான் நல்லா நீங்கள் அறிவியல் பூர்வமாக சிந்திக்கணும். அதாவது எப்படின்னா, யானைக்கு வந்து பலம் அதிகம், எலிக்கு வந்து பலம் இல்லை. அந்த மாதிரி இருக்கிற போது நீங்கள் வந்து இந்த யானையினுடைய தாக்கத்தை இந்த எலியால் கட்டுப்படுத்த முடியாது. அதனால் ஓரளவேனும் அதுக்கு ஒப்பான மிருகங்களாக இருந்ததுன்னா பசுவாக இருந்தால் சேர்க்கலாம், எருமையாக இருந்தால் சேர்க்கலாம். இப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது. ஏன்னா இந்த யானை வந்து பலம் அதிகம். அதுவும் பெண் யானையாக இருந்து ஆண் எலியாக இருந்தால் சுத்தமாக சேர்க்க விடாது. பகை இல்லை, சுத்தமாக சேர்க்க விடாது. இப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது. இந்த யோனி பொருத்தம் இல்லாமலே திருமணம் செய்யலாமா? தாராளமாக பண்ணலாம். இதை வந்து ஒரு சிலர்லாம் தவறாக சொல்கிறாங்க. அதாவது என்னன்னு கேட்டால், அந்த பொருத்தம் இல்லை இந்த பொருத்தம் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பொருத்தம் என்பது ஒரு நிறைவுக்கு தான். அது பொருத்தம் பார்ப்பது என்பது இத்தனை பொருத்தம் இருந்தது, 9 பொருத்தம் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு நிறைவுக்காக நம்ம பார்க்குறதே இல்லை.
வாழ்க்கை என்பது பொருத்தமே வாழ்க்கை அல்ல. பொருத்தம் நன்னா இருந்து ஜாதகம் நன்றாக இல்லை என்றால் வாழ்க்கை வீணாக போயிடும். எல்லா பொருத்தமும் இருக்குது, புத்திர பாக்கியம் ஜாதகத்தில் சிறப்பாக இல்லை, 2 பேருக்கும் அந்த பெண்ணுக்கு கர்ப்பப்பையில் குழந்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை, இவனுக்கு உயிரணுக்கள் இல்லை. அப்படின்னா எப்படி இந்த குழந்தை ஏற்படும்? எப்படி ஏற்படும்? அப்போ இப்போ நவீன காலத்தில் உள்ள விஞ்ஞானப்படி நம்ம அந்த 15 லட்ச ரூபா செலவு பண்ணால் நம்ம குழந்தை ஏற்படுத்திக்கலாம். அது நம்முடைய குழந்தையா இருக்காது. ஏன்னா இவன்ட்ட தான் உயிரணுக்களே இல்லையே. அப்பொழுது நம்ம எப்படி இந்த குழந்தை உருவாகும்? யாரோ இன்னொருத்தருடைய உயிரணுக்களை மருத்துவமனையில் எடுத்து வச்சுருக்காங்க. அந்த உயிரணுக்களை நம்முடைய கருமுட்டையை எடுத்து செலுத்தி அதுக்கப்புறம் நம்ம கர்ப்பப்பையில் வைக்கிறாங்க. இதுக்கு நிறைய 15 லட்ச ரூபா வரையும் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு செலவு வருது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பணம் படைத்தவர்கள் குழந்தையே இல்லை என்று சொல்வதற்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த முடிவுக்கு மன ஒப்பி 2 பேரும் இருவரும் மன ஒப்பி செஞ்சுட்டு அதை பற்றி எங்கே ஒன்றும் அங்கே பேச்சுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா தத்தெடுக்கிற மாதிரியா குழந்தைய தத்தெடுத்தால் நம்ம குழந்தை தானே, இன்னொருத்தொட்டு குழந்தைய நம்ம தத்தெடுக்கிறோம், அது வந்து ஸ்ரீகார புத்திரன்னு வந்துடுது. அந்த மாதிரிலாம் அதுக்கு ஜாதகத்துலேயே இடம் இருக்குது. இவனுக்கு ஸ்ரீகார புத்திரன் அமையும், சில பேருக்கு ஸ்ரீகார புத்திரனும் அமைய மாட்டேங்குது, அப்படிலாம் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த யோனி பொருத்தம் வந்து இல்லாட்டா திருமணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கருத்து பெரியவங்களே எழுதியிருக்காங்க. அதாவது என்னென்ன பொருத்தம் இருந்தால் யோனி பொருத்தம் தேவையில்லை. மகேந்திரம், ராசி அதிபதி, நாடி பொருத்தம், இந்த பொருத்தம் 4 பொருத்தமும் இருந்துட்டா யோனி பொருத்தம் இல்லாமல் பண்ணலாம். மகேந்திரம் என்பது குழந்தைக்காக, ராசி என்பது ஒற்றுமைக்காக, ராசி அதிபதி என்பது வம்ச சந்ததிக்காக, நாடி என்பது உடல் சேர்க்கை மனச்சேர்க்கைக்காக. நாடி பொருத்தம் சிறப்பாக இருந்தால் உடல் சேர்க்கை மனச்சேர்க்கை நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது. இது 4ம் இந்த பொருத்தம் அந்த இடத்துல இருந்துட்டா யோனி பொருத்தம் இல்லாமல் நிச்சயமாக பண்ணலாம். நான் பண்ணி வச்சுருக்கேன், சந்தோஷமாக இருக்காங்க, குழந்தைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் தடை இல்லை. இப்படியெல்லாம் பார்க்கணும். இதே மாதிரி ரட்சு பொருத்தம் இல்லாமல் பண்ணலாமான்னா அதுவும் பண்ணலாம், ரட்சு பொருத்தம் இல்லாமலும் பண்ணலாம். ஐயோ ரட்சு பொருத்தம் வந்து மாங்கலி பலமாச்சே, இவர் யாரா லூஸ் மாதிரி வளர்றாரு, எல்லாரும் ரட்சு பொருத்தம் இல்லாமல் பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் பெரியவங்கெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தவறு என்று நான் சொல்லுகிறேன். அதாவது ரட்சு என்பது மாங்கல்ய பலம், தாலி வாக்கியம் என்பது, தாலி வாக்கியம்னா என்ன அப்படின்னா கணவனுடைய ஆயுள். இப்போ அவன் ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் 85 வயசு குறையாமல் இந்த ஆண் வாழ்வான் என்று அவனுக்கு ஆயுள் பலம் வருது. சனி உச்சம் பெற்றிருக்கான், ஆயுள்காரகன் சனி உச்சம் பெற்றிருக்கான், லக்னாதிபதி உச்சம் பெற்றிருக்கான். இதை விட அவனுக்கு ஆயுள் பலத்துக்கு என்ன வேணும்? அதே மாதிரி அந்த பெண்ணுடைய ஜாதகத்திலையும் ஆயுள் பலமாக இருக்கிறது. அப்போ இந்த ரட்சியம் ஒன்றும் இல்லை. அதனால இதெல்லாம் வந்து என்ன பண்ணணும் கேட்டால் தவிர்க்கணும். ஜாதகங்களை நன்றாக ஆய்வு செய்யணும். இதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் இதை சொல்கிறவங்கள்ட்ட போக மாட்டேங்கிறாங்க மக்கள். இந்த அறவுரையாக பார்க்குறவங்கள்ட்ட அந்த அந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குது. இந்த பொருத்தம் பார்க்குறதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இப்போ நான் பொருத்தம் பார்க்குறேன்னா 3 6 பக்கம் கம்ப்யூட்டரில் போட்டு பிரிண்ட் எடுத்து பலன் சொல்லி அதுக்கப்புறம் தான் நான் பொருத்தம் சொல்லுவேன். 2 ஜாதகங்களையும் தசாபுத்தியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பொண்ணுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, தசை எப்படி இருக்குது, ஜாதக பலன்கள் எப்படி இருக்குது, மாப்பிள்ளையுடைய ஜாதகம் எப்படி இருக்குது, தசா பற்றி எப்படி இருக்குது, அதுக்கு மேலே பொருத்தம் எப்படி இருக்குது என்று சொல்லி ஆய்வு பண்ணி தோஷங்கள்லாம் எதுவும் இருக்கா, இருந்தால் 2 பேருக்கு இருக்கணும், 7ஆம் இடத்துல கிரகம் இருந்தால் 2 பேருக்கு இருக்கணும், செவ்வாய் இருந்தால் 2 பேருக்கு இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்குது. 9ல் சனி இருக்குது, 2 பேருக்கு 9ல் சனி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தாலும் ஒருத்தருக்கு 9ஆம் இடம் நன்றாக இருக்கணும். ஏன்னா 2 பேருக்கும் 9ஆம் இடத்துல பாவகிரகம் செவ்வாய் சனி இருந்ததுன்னா பூர்வ புண்ணிய தோஷம் அதிகமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு வம்ச விருத்தி ஆகாது. இப்போ பையன் ஜாதகத்தில் 6 8 12ல் குரு இருக்கும், 5ஆம் அதிபதி பலமாக இல்லை, அவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அப்படியே பிறந்தாலும் ஆம்பளை புள்ள இருக்காது, பொண்ணு தான் இருக்கு. ஒரு ஜாதகத்தில் வந்து 6 8 12ஆம் இடத்துல குரு இருக்குமேயானால் அந்த ஜாதகர் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவர்கிட்ட காசே தங்காது. பொருளாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவார், ஆனால் நிறைய சம்பாதிப்பார், ஆனால் அவர்கிட்ட தங்காது. அவருக்குன்னு ஏதாவது செலவு வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவருக்கு ஆண் குழந்தை நிச்சயமாக இருக்காது. ஒரு ஒரு ஆண் ஜாதகத்தில் வந்து 6ஆம் இடத்துல குரு
8ஆம் இடத்துல குரு, 12ஆம் இடத்துல குரு இருக்குமே, ஆனால் நிச்சயமாக ஒப்பினோக்குங்கள் அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை இருக்காது, பெண் குழந்தை இருக்கும், ஆண் குழந்தை இருக்கும், ஆண் குழந்தை இருக்காது, குழந்தைகளால் பிரயோஜனம் இருக்காது, பிள்ளைகளால் பிரயோஜனம் இருக்காது. இப்படியெல்லாம் ஒரு கருத்துக்கள் இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த ஜாதகத்தை வந்து நம்ம நன்றாக ஆய்வு செய்யணும். ஆய்வு செய்து இந்த ஜாதகத்தில் 2 பேருக்கும் எப்படி இருக்குது, இதை வந்து நம்ம என்ன ஆய்வு, நம்ம நிறைய லக்கணத்துலேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும். லக்கணத்தை எடுத்துக்கணும், 2ஆம் இடத்தை எடுத்துக்கணும், 4ஆம் இடத்தை எடுத்துக்கணும், 5ஆம் இடம், இப்படி 2 ஜாதகங்களை 7ஆம் இடம் ரொம்ப முக்கியம். 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தால், ஒரு ஆண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி வந்து ஒரு நல்ல இடத்துல 9ஆம் இடத்துலையோ 5ஆம் இடத்துலையோ இருந்தால் திருமணத்துக்கு அப்புறம் இவனுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். 7ஆம் அதிபதி 10ல் இருந்தால் இவனுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் வேலை கிடைக்கும். 7ஆம் அதிபதியோ சுக்கிரன் உச்சம் பெற்றால் நல்ல மனைவியாக அமையும். இப்படிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல கருத்து. அதனால அதே மாதிரி அந்த பெண்ணுடைய ஜாதகத்திலையும் அந்த 7ஆம் இடங்கள் எல்லாம் பார்க்கணும். 7ஆம் இடத்துல ஒருத்தருக்கு கேது இருந்து ஒருத்தருக்கு 7ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை திருப்திகரமாக இருக்காது. யாருக்கு 7ல் கேது இருக்கோ அவங்க வந்து குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னா மனைவி முறையாக அமைய மாட்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு கருத்துகள் இருக்கு. அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஜாதகங்களை நாம் நன்றாக ஆய்வு செய்து நம்ம பார்க்கணும். ஒரு நல்ல ஜோதிடர் அன்னைக்கு சொல்கிறாங்க, ஒருத்தர் சொன்னார், அதாவது நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், இந்த சென்னைக்கு வந்த இடத்துக்கப்புறம் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலில் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ பேசிட்டு போது ஒருத்தர் சொன்னார், நீங்கள் 1000 ரூபா வாங்குறீங்களா, அதிகமான ரேட்டு, அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, இங்கே வந்து 2 பேர் நல்லா பார்க்குறாங்க, 500 ரூபா தான் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அதுக்கு ஒன்றும் சொல்லலை, நான் வந்து வாங்கினது சரியா தவறா அப்படின்னு. என்கிட்ட பார்த்த மக்கள் வந்து நீங்கள் நிறையா வாங்குறீங்கன்னு என்கிட்ட யாரும் குறை சொல்லலை, திருப்தியாக தான் போனாங்க. நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, நான் 1000 ரூபா வாங்குறமே, நம்ம வாங்குறது கூலி சரியா நமக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதுக்கு தகுந்த உழைப்பேன். நான் அதுக்கு தகுந்தபடி அவங்களுக்கு ஜாதகங்கள் எல்லாம் பலன் போட்டு, ஒரு ஜாதகம் என்கிட்ட பார்க்க வந்தால் 4 பக்கம் பிரிண்ட் எடுப்பேன். அவங்க கொடுக்குற ஜாதகத்தை வச்சு நான் பார்க்க மாட்டேன். அவங்க கொடுக்குற ஜாதகத்தில் என்ன பிழைகள் நிறைய இருக்குது. நவாம்சம் வந்து ஒழுங்காக அழைக்கப்பட மாட்டேங்குது. கூடுமானவரை எவ்வளோ பெரிய ஜோடர்கள் எதுனாலும் நவாம்சத்தில் நிறைய தப்பு பண்ணுறாங்க. அதனால் நவாம்சம் இல்லாமல், நவாம்சம் பார்க்காம ஜாதகமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது பெரியவங்க எழுதிட்டாங்க. அதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்க. அதோடு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ராசி பலனை சொல்லிட்டு பலனை சொல்லிடுறாங்க. அவங்க 500 ரூபா வாங்குறாங்க. அவங்க வந்து ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சிடுறாங்க ஒரு ஜாதகத்தை. இப்போ எனக்கு வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு 3 ஜாதகம் கொடுத்தாங்கன்னா எப்படியும் 1.5 மணி நேரம் மேலே ஆகும். மெதுவாக தான் நான் வந்து போட்டு எல்லாமே எடுத்து தசாபுட்டிலாம் எழுதி எண்கணிதம் முதற்கொண்டு பாவகம்லாம் போட்டு எழுதி அவங்களுக்கு பலன் சொல்கிற போது நான் வாங்குகிற அந்த தட்சணை என்பது எனக்கு அதிகமாக தெரியவில்லை. மக்கள் சிரமப்படுற சாமி 500 ரூபா தான் இருக்குது வச்சுக்கோன்னு கொடுத்தா நான் மறுக்கலை, அதை நான் வாங்கிக்க தயாராக இருக்கிறேன். அதனால் அன்பான நேயர்களை, நல்ல ஜோதிடரை அணுகுங்கள், நல்ல விதமாக பாருங்க. அதனால் இந்த பொருத்தம் இல்லை அந்த பொருத்தம் இல்லை அப்படின்னு பண்ணக்கூடாது. ராசி அதிபதி பொருத்தம்லாம் இருக்குது. இதில் சட்டாட்டகம்லாம் ஒரு சில கணக்குகள் இருக்குது. இன்னென்ன ராசிக்கு 8வது ராசியாக வந்தால் பண்ணலாம் பண்ணக்கூடாதுலாம் அதெல்லாம் நீண்ட நேரம் ஆகும் அதெல்லாம் விளக்கம் சொல்வதற்கு. அதுக்கெல்லாம் சில கருத்துக்கள்லாம் இருக்குது, அது நேரடியாக தான் சொல்ல முடியும். அதனால் இந்த ராசி பொருத்தம், மகேந்திரம், ராசி அதிபதி, நாடி பொருத்தம் இருந்தால் யோனியும் தேவையில்லை, ரச்சுவும் தேவையில்லை. இதெல்லாம் இருந்துட்டால் கணப்பொருத்தம் கூட தேவையில்லை. இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு வாக்கியம் இருக்குது. காலப்பிரயாசியான மூல நூலில் ஒரு வாக்கியம் இருக்குது. ஏகாதிபத்திய மைத்திரேச சமசப்தம ஏவச ரச்சு வேதை கண ராசி தோஷோ நவித்தியரே. ராசி அதிபதி ஒருவரானாலும், நட்பு ராசியானாலும், 7வது ராசியானாலும், அதாவது ராசி பொருத்தம், கணப்பொருத்தம், வேலை பொருத்தம், ரச்சு பொருத்தம், இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா பண்ணலாம். 4 இல்லைன்னா இல்லை, 4ல் ஏதாவது ஒன்று இல்லைன்னா பண்ணலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. அதனால் இந்த பொருத்தங்களில் வந்து ராசி அதிபதி பலமாக இருந்துட்டால், ராசி பொருத்தம் பலமாக இருந்துட்டால், கணப்பொருத்தம், வேதை பொருத்தம், ரச்சு பொருத்தம்,
இதெல்லாம் ராசி அதிபதி சிறப்பாக இருந்து, ராசி நல்லா இல்லை, ராசி அதிபதி பலமாக இருக்குது அப்படின்னால இந்த 4 பொருத்தம் இல்லாட்டா பண்ணலாம்னு காலப்பிரயோஜன மூல நூலில் பெரியவங்க எழுதியிருக்காங்க. காலப்பிரயோஜனம் நம்ம எழுதுனா அது பராகமர் எழுதுறது ஜாதகம்னு சொல்கிறாங்க. அதனால் அப்படிலாம் அதெல்லாம் அவங்க வந்து பார்க்கணும். அதெல்லாம் பார்த்துட்டு மக்களுக்கு சொல்லணும். அன்பான நேயர்களே, நல்லவர்களை நாடி நல்ல பலன்களை பெற்று பலனடைய வேண்டுமா எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகனையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிற. நன்றி, வணக்கம்.